தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சரி, எழும்பி நிற்போம். அவர் சகலமும் செய்ய வல்லவர். அதனால்தான் அவரை நாம் நம்புவதற்கு அதுக்கு தகுந்தவர் அவர். ஏன் அவரை நம்ம நம்புகிறோன்னா, அவரால் முடியாத காரியமே ஒன்றும் கிடையாது. அவரால் எல்லாம் முடியும். ஒரு கட்டத்தில் போய் நம்மால் முடியாதது கூட அவரால் முடியும் என்று வேதம் சொல்லுது. மனுஷரால் கூடாதது கூட தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லையே அவர்தான். முடியாதுன்ற பேச்சு எப்போ வரணும்னா, அவர் சொன்னாதான் அது. அவர் முடியாதுன்னு சொன்னாதான் அது முடியாது. அவர் முடியும்னு சொன்னார்னா அது அவருக்கு லேசான காரியம். ஆகவே இந்த ஆண்டில் உங்களை நம்புறதை விட தேவனை அதிகமாய் நம்புங்கள். இந்த உலகம் சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீ தான் உன்னுடைய எல்லை. ஒரு கட்டத்தில் அது ஒரு வகையில் அதுவும் பாதி உண்மை. நீங்கள் தான் எல்லை அமைக்கிறீர்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு எல்லை இருக்கிறது, அதுதான் தேவன். அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். அவருடைய நிலை என்னன்னா, அவரை அடக்கவே முடியாது. உங்களை கூட அடைக்கலாம். நமக்கு ஒரு சின்ன சிக்னஸ் வந்துச்சு, வியாதி வந்துடுச்சுன்னா அடங்கிடுறோம். அப்படியே சிலர்லாம் ஆடி அடங்கினவங்களாம் கூட இருக்கிறாங்க. கடவுளை அடக்கவே முடியாது. அவர் சொல்றார், வானம் என்னுடைய சீட், சிங்காசனம், பூமி என்னுடைய பாதத்துக்கு வைக்கிற ஸ்டூல், பாதப்படி. அப்போ அவரை அடக்கவே முடியாது. அதனால தான் கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளே வச்சு அவரை அடக்கிறதே இல்லை. அவர் தான் இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் தான் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அடக்கவே முடியாத தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அவரை தான் இந்த கால வேளையில நாம நம்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் நீங்க செய்ய வல்லவர். யோபு சொன்னான், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய இழப்புகளை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். நம்மை நிந்திக்கிற காரியங்கள், நம்மை பார்த்து ஏளனமாய் பார்க்கிற காரியங்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது அதுதான். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவரே, இந்த கால வேளை அப்படி உரிமை பாராட்டுவோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது கர்த்தாவே. என்ன செய்ய போறோம் தெரியாது, ஆனால் நீங்க இருக்கிறீங்க என்ற தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. எப்படி இதையெல்லாம் சமாளிப்போம், இதை எப்படி அடைப்போம், இதிலிருந்து எப்படி வெளியில வருவோம், ஒரு வழியும் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, அறியாத வழியிலே எங்களை நடத்துகிற தேவன், அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன், இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய மனது தேற்றப்படட்டும், அவருடைய கண்ணீர் கவலைகளெல்லாம் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இங்கிருந்து நம்பிக்கையோடு செல்லட்டும். அப்பா, உடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே ஆழமாய் பதியட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற மனம் உண்டாகட்டும் கர்த்தாவே. வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உண்டாகட்டும். இந்த இடம் ஆசீர்வாதமான நேரமா இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தயவு செய்து உட்காருவோம். ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என்
என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கடைசியாக பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. என்று பாடுவோம். எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. இன்னொரு முறை பாட போறேன். எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே சோதரி, என்றென்றும் சோதரி. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. அன்பின் கர்த்தாவே தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிறுத்தினீரே. உம்மை துதித்திடும் புது பாடு தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. எந்தன் ஆத்துமாவே கர்த்தரை துதி, சோதரி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோதரி, என்றென்றும் சோதரி. நன்மை கிருபையினா முடி சூட்டி நீர் என்னையே தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உன் நன்மையை நினைத்து நான் என்றென்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள்
என்றென்றும் சோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. சொல்லுவோமா? எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தர் நீரே என்றும் மாறாதவர். கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் நாவுகள் போதாதே. ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. எந்த ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. நீங்க பாருங்க. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. நாட்கள் நகர்ந்தாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீ என்றும் மாறாதவர். கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் நாவுகள் போதாது. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீ என்றும் மாறாதவர். கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் நாவுகள் போதாது. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. எந்த ஆத்துமாவே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி, என்றென்றும் சோத்தரி. தேவனே என்
என்னை தருகிறேன் உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன் யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகின்றேன் தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன் யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே தரிசனம் நீ தந்தது தாகமும் நீ தந்தது கிருபைகள் நீ தந்தது அபிஷேகம் நீ தந்தது தரிசனம் நீ தந்தது நீ தந்தது கிருபைகள் நீ தந்தது கிருபைகள் நீ தந்தது அபிஷேகம் அபிஷேகம் நீ தந்தது எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன் யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகின்றேன் தேவனே என்னை தருகிறேன் உம் பாதத்தில் அர்ப்பணித்து சொல்வோமா யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே
கரங்களை இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்தீர், எல்லாவற்றையும் நீர் கொடுத்தீர். உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை நீர் எனக்கு தந்தீர். அன்பு எவ்வளவு பெரியது கர்த்தாவே, அதை எண்ணி துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த அற்புதமான காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய அன்பின் தியாகத்தை கொடுக்கிற அந்த அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நீர் தந்தீர், எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து எங்களை உயர்த்தி எங்கள் வாழ்க்கை நீர் அழகு பார்க்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவர் செய்தவைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்கார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். சிறு பிள்ளைகள் நீங்கள் சண்டே ஸ்கூல் போகலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இங்கிருந்து ஆரம்பித்தாதான் சபை நல்லா புரியும். நான் 1ஆம் அதிகாரத்தை நிறைய முறை சொல்லியிருக்கேன். தேவ சாயலின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அங்கே தான் சபையை ஆரம்பிக்குது. தேவ சாயலில் மனுஷன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும்பொழுது சபையை நல்லா புரிந்து கொள்ளலாம். சபையை பற்றி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், சபையில் நடக்கிற அரசியல்கள், சபையில் நடக்கிற குழப்பங்கள், இந்த போதகர் யார், இவர் யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, இவரெல்லாம் சொல்லலாமா, இவரெல்லாம் பேசலாமா, அப்படிலாம் தோணும். அதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் வரணுன்னா ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே உள்ளே வராங்க, இவங்களாம் எதுக்கு இதை செய்கிறாங்க, சபைக்கும் சமுதாயத்துக்கு என்ன சம்பந்தம், சபைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், சபைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் நிறைய பேச போகிறேன். வாரம் பேச போகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் இதை டச் பண்ண போகிறேன் நான். அப்போ இந்த முதல் சபையை பற்றி எக்லீஷியா, இந்த கூடி வருதல் என்கிற இந்த கிரேக்க வார்த்தை படி, இந்த கூடி வருதல் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல. முதல் மனிதன் உண்டாக்கும் போதே தேவன் மனிதனை தம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மனுக்குலத்தை உருவாக்கி அவர்களையும் தம்முடைய ஐக்கியத்தில் இணைத்து கொண்டார். அந்த உறவுக்கு பேர் தான் சபை. ஸோ சபைனா என்னன்னு தெரிஞ்சா, இந்த சில சத்தியங்கள்லாம் புரிஞ்சிட்டா நிறைய கேள்விகள் கூட மியூட் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். பூ வைக்கலாமா, கலர் ட்ரெஸ் போட்டு வரலாமா, செருப்பு போடலாமா, அந்த மாதிரி ரொம்ப கேள்விகள்லாம் இருக்குது பாருங்க. மண்டை ஃபுல்லாக பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் அதுக்கு சொல்லுங்கய்யா முதல்ல, இதை சொல்கிறேன், அதுக்கு பதில் கிடச்சிட்டே இருக்கும். அப்படியே நான் சொல்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை அடிப்படையாக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ சபையை பற்றி ஒரு முன்னோட்டம் கொடுத்தேன். இத்தனை வாரங்களாக, கடந்த 3 மாதங்களாக நான் சபையை குறித்த ஒரு முன்னோட்டம் கொடுத்தேன். சபைன்னா என்ன, சபையை எப்படி பார்க்குறோம், சபையை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னேன். இப்போ கொஞ்சம் அடிப்படையாக ஆழமாக உள்ளே போய் சிஸ்டமேட்டிக்காக திட்டவட்டமாக படிக்க போகிறோம். அதில் இந்த சர்ச் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, ஒரு சபைன்னா எப்படி உருவாகுது, சபை என்பது எதினால் உருவாக்கப்படுகிறது, சபைன்னா இப்படி ஒரு மதம், உலகத்தில் நிறைய மதம் இருக்கிறதுனால இதுவும் அப்படி ஒரு மதமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என்ன ஆகிடுது, எங்கள் கோயிலுக்கு வரியா, உங்கள் கோயிலுக்கு போறியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க ஒரு கோயிலை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் அந்த மத போதனைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சபை என்பது இப்படி ஒரு போதிக்கிற இடம் அவசியமே கிடையாது. ஏன் அவசியமாக இருக்குதுன்னா, நாம் அடிப்படைகளை விட்டுவிட்டோம், அஸ்திபாரங்களை விட்டுவிட்டோம். நாம்
கட்ட ஆரம்பித்து விட்டோமே தவிர அஸ்திபாரமே நிலையான அஸ்திபாரம், சரியான அஸ்திபாரம் போடாமலே கட்டி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை கூட அப்படிதான். குடும்ப வாழ்க்கையை கூட அவங்க நிறைய கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மணல் மேலே கட்டுனது போல கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அஸ்திபாரத்தை ஒழுங்காகவே போடல. பல பேர் அஸ்திபாரத்தை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. இந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கா இல்லை சரியான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறவைகள் தான் அதை தீர்மானிக்கும். இயேசு சொன்னார், காற்றும் கடலும், காற்றும் மழையும் வெள்ளமும் வந்து அந்த வீட்டின் மேல் மோதும் போது தான் அந்த வீடு விழுதா விழலையான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நாமளும் அப்படி தான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அஸ்திபாரம் கரெக்டாக இருக்கா. ரொம்ப அசைக்கப்படுறோமா, உழுக்கப்படுறோமா? அப்போ நம்ம அஸ்திபாரத்தை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது நல்லது. அப்போ சபைக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்குது. அந்த அஸ்திபாரம் என்ன? சில சத்தியங்களை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். 1:26 சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல், நமது ரூபம். அப்போது நாம் என்ற வார்த்தையை தேவன் அங்கே பயன்படுத்துகிறார். தேவன் அப்படின்ற வார்த்தை, பின்பு தேவன், பின்பு தேவன்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் ஏலோயிம், ஏலோயிம்னா பன்மையானவர்கள்னு அர்த்தம். பன்மையான நபர்கள். அங்கே ஒருவர் தன்னை பார்த்து பேசிக்கொள்ளவில்லை, இப்படி பேசலை. பின்பு தேவன் நான் எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவர் முடிவு வந்துடலாம், இருக்கிறீங்களா? ஆனால் அங்கே அவர் பயன்படுத்துகிற பன்மை பதங்களை பாருங்கள். தேவன் 1:26 தேவன் சொன்னாலே அங்கே பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை ஏலோஹிம். ஏலோஹிம்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவர்களோடு அவர் பேசுகிறார். சொல்கிறாரு நமது சாயல். அப்படின்னா நாம் இருக்கிறது போல, நாம் எப்படி ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் உடையவர்களாய், நட்புடையவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோமோ, இந்த ஐக்கியத்திலே இன்னும் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்வோம்னு சொல்லி மனு குலத்தை உருவாக்கி தேவன் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார், அவர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டார். இதுதான் சபை. இதுதான் சபை. சபை என்பது என்ன? தேவன் மனிதனோடு ஏற்படுத்தி கொண்ட உறவு. மற்ற எல்லா படைப்புகளோடும் அவரோடு தொடர்பு இருந்தாலும், ஆனால் அதைவிட ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு பெரிய ஆழமான ஒரு தொடர்பு. அந்த தொடர்புக்கு தான் இப்படி கூடி வரோம். அந்த தொடர்பை தான் வீட்டில் நாம் எண்ணி பார்க்குறோம், ருசித்து பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அந்த தொடர்பு இருக்கிறதா? சபையுடைய அஸ்திபாரமே அதுதான். அந்த அஸ்திபாரம் போடப்பட்டால்தான் மற்ற உறவெல்லாம் சரி பண்ண முடியும். தேவனோடு கூட ஒரு உறவு இருக்கிறது. இங்கே பாருங்கள், கட்டிடத்தோடு உங்களுக்கு உறவு இருக்கா, பாஸ்டரோடு உங்களுக்கு உறவு இருக்குதான்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் போன வாரம் கூட சொன்னேன், நியூ இயர் ஆராதனை நான் பம்மலில் போய் நடத்திட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கத்தோலிக்க சபையை பார்த்தேன். ஃபுல்லாக கூட்டம், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டம் இருக்கிறதுனால வெளியிலேயே சில பேர் நின்று இருந்தாங்க. வெளியில் சத்தமே கேட்கல. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபோன் ஏதாவது நோண்டுறாங்களா கூட பார்த்தோம். ஃபோன் கூட நோண்டல. அதாவது தலையை காட்டிட்டு போயிட்டாங்களாமா, கோயில் பக்கமாக அப்படி ஒரு லுக்கு விட்டு போயிட்டாங்களாமா. அதில் ஒரு திருப்தி. எது கிடையாது அது. அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா தலையை காட்டிட்டு போயிடுறான்னு சொன்னேன். உள்ளே போய் கொஞ்சம் தலையை காட்டு போயிட்டு பாஸ்டர் அப்புறம் அடுத்த வாரம் என்னை கேட்க மாட்டாரா, வாரம் கேட்டுனுக்கிறார் நீ வரமாட்டேன்னு. அதனால் தலையை மட்டும் காட்டணும், தலையை மட்டும் காட்டிட்டு போகிறதுக்கா? சில கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், கோயிலுக்கு போய் பிரயோஜனமே கிடையாதுங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவு அதுதான் பிரயோஜனம், அதுதான் பயன் தரும். அதுதான் அன்றைக்கு முதல் சபையாக கருதப்பட்டது. ஒரு ஐக்கியம், ஒரு கேதரிங். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு அன்பின் நடனத்துக்குள்ள, ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ள மனிதனையும் சேர்த்து கொண்டு வா நாம் கொண்டாடுவோம் இந்த உறவை அப்படின்னு சொல்லி உண்டாக்கினார். அப்படிதான் நாம் உண்டாக்கப்பட்டோம். 2ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கி போவோம். எங்கேயும் சபையை பார்க்க முடியும், ஆனால் வேற ஒரு கோணத்தில் பார்க்க முடியும்.
அதையும் காட்டுறேன். எல்லா வேத பகுதிக்கும் போக முடியுமான்னு தெரில. இந்த சபைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ பிரசங்கம் பண்ணதில் ஏதாவது கொஞ்சம் விட்டுட்டோன்னா அடுத்த வாரம் தொடருவோம். நான் அப்படி தான் போதிப்பேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படி தான் கற்றுக் கொடுத்துறாங்க. எனக்கு இந்த ஒரே 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல தெரியாது எனக்கு அதில் இப்போ வரைக்கும் அதில் அரைக்குறையாக சொல்லிட்டு போவேன் நான். ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்த கிருபை என்னென்னா, வாய்ப்பு என்னென்னா, வாரம் வாரம் தொடர்ச்சியாக நான் போதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு நான் முடிச்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. சரி, சில காரியங்களை சொல்லாமல் விட்டுட்டோன்னா அடுத்த ஒரு புது போதனை தொடங்கும் போதோ இல்லை இந்த வாரத்தில் வேறு ஏதோ ஒரு போதனையில் இந்த வசனங்களை அதுலேயும் மேற்கோள் காட்டுகிறதுனால நாம் இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம்லாம் யோசிக்க வேண்டியதே கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் இதை பேசித்தான் இருக்க போகிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் எவ்வளோ காலம் போதிப்பனோ அவ்வளோ காலமும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இதையெல்லாம் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷனுக்கு துணை உண்டாக்குவேன் சொல்கிறார். ஸோ சபை என்பது என்ன? பீயிங் டுகெதர். இது ஒரு டுகெதர்னஸ். ஒரு தனிமையாக இருக்கிற இது இல்லை, இது டுகெதர்னஸ். ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு உறவா, நட்பா இருப்பதுக்கு பேர் தான் மனிதன் உண்டாக்கப்பட்ட நோக்கம். அந்த மனிதன் தனிமையாக இருந்தால் ஆதியாகமம் முழுவதும் கர்த்தர் நல்லதென்று கண்டார். வாசி காட்டவா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். 8 மன்னியுங்கள் 10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். 12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். 18. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்தையும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். 21. தேவன் மகாமச்சங்களையும் ஜலங்கள் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்லதுன்னு பார்க்குறார். 25. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும், பார்த்தீங்களா, ஜாதி ஒன்று மரஞ்செடியோடு சேர்த்து பேசப்பட்டிருக்கிறது. அடுத்து பறவைகளோட மீன்களோடு பேசப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகங்களோடு பேசப்பட்டிருக்கு. மனுஷனோடு பேசப்படவே இல்லை. இல்லையே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ம தமிழ் மக்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் ஆயிடுச்சு. ஜாதின்னு போட்டிருக்குது ஐயா, அதுவும் பெரிய ஜாதின்னு போட்டிருக்குது ஐயா. பெரிய தேசம் ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன் அப்படின்னு இருக்கும். நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன், உன்னை பெரிய தேசமாக்குவேன். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிற உன்னை எல்லாரும் பார்க்குற அளவுக்கு, புகழ்கிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு ஆக்குவேன்னு சொன்னார். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்க, ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருக்க, ஆனால் உன்னை ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக்குவேன்னு சொன்னார். நம்ம ஆளுங்க அதை பிடிச்சிக்கின்னு ஜாதியை பற்றி மனுஷன் பக்கத்தில் போடப்படவே இல்லை. இப்போ பாருங்க 25. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதென்று கண்டார். இப்போ பாருங்கள் 31ஆம் வசனம். இப்போ மனுஷனை உண்டாக்கிறார். இப்போ பாருங்கள், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாத்தையும் பார்க்கிறார், நன்றாயிருந்தது. 2ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்துக்கு விளக்க உரை, குறிப்பாய் மனுஷனை பற்றிய விளக்க உரை. 1 அதிகாரத்தில் எல்லாம் நன்றாயிருந்ததுன்னு சொல்லும்போது
அங்கே 27ஆம் வசனத்தை படிச்சுட்டு தான் இதை படிக்கணும். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ 31 படிச்சிங்கன்னா, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும். ஆனால் அப்படி படைக்கல, அது ஒரு சுருக்கமான 1ஆம் அதிகாரம் வெறும் சுருக்கம், ஒரு சம்மரைசேஷன். 2ஆம் அதிகாரம் எலாபரேட் ஆகுது, விளக்க உரை. 1ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது, அதுவும் மனிதனை உண்டாக்கும் போது என்ன நடந்தது. அப்போ மனிதனை உண்டாக்கும் போது முதல்ல ஆதாமை உண்டாக்குறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இங்கே ஆதாமை பற்றி வாசிக்கிறோம். அவனை உண்டாக்குறார். அதுக்கப்புறமா ஏன்னா 1:27 என்ன சொல்லுது, டக்கு டக்குன்னு சொல்லிடுச்சு, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு இருக்கு. இல்லை, முதல்ல ஆணை சிருஷ்டித்தார், அப்புறம் ஆணை தனியாக விடுறார். சுற்றி பாரு, இந்த தோட்டம்லாம் உனக்கு தான், இந்த சாப்பிடு, இதில் என்னென்ன தேவைப்படுதோ இதெல்லாம் சாப்பிடு, உனக்காக நான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன், இலவசமாக சாப்பிடவே சாப்பிடலாம். அப்படி தான் வேதம் சொல்லுது. 16ஆவது வசனம், 2:16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, யூ கேன் ஃப்ரீலி ஈட். நீ எதையும் என்கிட்ட நிரூபிச்சுட்டு சாப்பிடணும்லாம் கிடையாது. நீ நிரூபிக்காமல் ஃப்ரீயாக இலவசமாக உன் விருப்பம் போல் சாப்பிடு அப்படின்றார். அப்போ ஆண்டவர் மனுஷனை ஆதாமை மட்டும் உண்டாக்கியிருக்கார். இப்போது 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. கொஞ்ச நேரம் தனியாக சுத்த விடுறார். நம்ம லைஃப்பில் கூட சில நேரத்தில் சில அனுபவங்கள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரோம்ல. சரி, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் இப்படிலாம் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படிலாம் விட்டுருந்தா, இதெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேனே நான், அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி மனுஷனை விடுறார். அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். அவனுக்கே தெரியுது, நான் தனிமையாக இருக்கும்படி உண்டாக்கப்படலைன்னு அவனுக்கு நல்லா புரியுது. கொஞ்ச நேரம் தோட்டத்தில் நடந்து பார்க்குறான். தோட்டத்தில் தனியாக நடந்து சுற்றி திரிகிறான். ஐயோ, என்னடா இது, எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுது, நம்ம மட்டும் ஜோடி இல்லாமல் இருக்கிறோமே. எதை பார்த்தாலும் அது ஜோடி ஜோடியாக ஓடிக்கிட்டு இருக்குது, மிருகங்கள்லாம் ஜோடி ஜோடியாக ஓடிட்டு இருக்குது. பார்த்தான், அப்போ நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னா, அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இது பார், அது கூட ஜோடி ஜோடி இல்லாமல் கூட இருந்துவோம், உன்னை நான் அப்படி உண்டாக்கவே இல்லை. நீ தனிமையாக இருக்கவே கூடாது, நீ ஒரு குடும்பமாக இருக்கணும், நீ ஒரு உறவில் இருக்கணும், நட்பில் இருக்கணும், ஐக்கியத்தில் இருக்கணும். உன்னை நான் அதுக்காகத்தான் உண்டாக்குனேன். ஸோ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தப்பு, கல்யாணம் நான்லாம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்கிறது தப்பு, கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பிரிஞ்சிக்கலாம், ஐயோ திரும்பவும் அந்த பழையத்துக்கே போயிடலான்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா இதெல்லாம் இந்த பிரிவினை எண்ணங்கள் தேவன் அன்றைக்கு சொன்னார் நல்லதல்ல. காட்டில் எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன, எனக்கு சம்பாதிக்கிறேன் பிரதர், எனக்கு காசு இருக்குது, எனக்கு அதான் முதல்ல கொடுத்துட்டார் எல்லாத்தையும். பாருங்க, வாசிக்கிறேன் நான் 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பார்வைக்கு அழகும், ஏதோ ஒரு மாதிரி கிடக்கிற மாதிரிலாம் பண்ணல, ஃபுல்லாக திருப்தியாக இருக்கான். பார்வை எதை பார்த்தாலும் அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா அந்த ஆளை சுத்தம் பண்ணுவோம் பாருங்க, அப்படி இப்படின்னு தூக்கின்னு போயிட்டு எல்லாத்தையும் அந்த பக்கத்து ரூமில் போட்டு, பீரோ இருந்துச்சுன்னா அது வாய்க்குள்ளே திறந்து அழுத்தி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பொழுது. அந்த ஒரு இடத்த அழகாக்குறதுக்கு எல்லா ரூமும் அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு விடு, இல்லைன்னா அதை துணி போட்டு மூடி விடு, வந்துட்டு போன பிறகு பார்த்துக்கலாம். அப்படிலாம் கிடையாது, பார்த்தாலே அழகு தான். சரி, எங்கேயாவது புசிக்குதா, ஏதாவது கிடைக்குமா, அகப்படுமாலாம் தேடலை, புசிப்புக்கு நலமான அழுகுனதெல்லாம் கிடையாது. அப்போ கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு, திருப்தி அடைகிற அளவுக்கு இருக்குது. கண்ணை திறந்தாலே அழகாக இருக்குது, சாப்பிட்டாலே அழகாக இருக்குது, ருசியாக இருக்குது, வேறு என்னையா தேவை, அவனா நிற்கணும், ஏங்கணும். இந்த பாரு, உன்னை நான் தின்னுட்டா நீ திருப்தி ஆகிடுவே,
பார்த்த உடனே திருப்தி அடைஞ்சிடும், எல்லாம் உனக்கு இருக்குதுன்ற திருப்தியில் வந்துடக்கூடாது. அப்புறம் இன்னும் கூட பண்ணுறாரு. 10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதெனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. தண்ணியை சைக்கிளில் போட்டுக்கிட்டு 4 கேன் எடுத்துக்கணும் சுத்தலை. அவனை நோக்கி 4 ஆறு ஓடுது. இந்த ஒரு மனுஷனுக்கு நல்லா கவனிச்சிங்க, போதுமான எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. போதுமான அளவுக்கு ஒரு தேவையே கிடையாது. தண்ணி இவனை நோக்கி ஓடுது, சுற்றி ஓடுது, அவனை சுற்றி மொண்டுக்கலாம். அவ்வளோதான். நான்லாம் தண்ணிக்காக போயிருக்கிறோம், பல்லாவரம் வரையும் தூக்கிக்கின்னு கேனெல்லாம் போட்டுக்கிட்டு சைக்கிளில் வச்சுக்கிட்டு. நீங்கள் நிறைய பேர் பட்டிருப்பீங்க பல்லாவரத்தில். இப்போல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கிறோம். முன்னெல்லாம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வறட்சி, தண்ணிக்கு ஓடுவோம், அங்கங்கே ஓடுவோம், எங்கெங்கேயோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஆதாம்ன்ற ஒருத்தனுக்கு 4 ஆறு ஒருத்தனுக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லக்கூடாது, ஐயோ தண்ணிக்கு கஷ்டமாக இருக்குது, கூட யாருன்னா இருந்தார் நல்லா இருக்குங்க. கூட யாரும் இல்லாமையே நல்லா இருக்கான். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் தங்கமே விளையுது, பொண்ணு விளையுது பாருங்க. அதுவும் சும்மா சாதாரண பொண்ணு கிடையாது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் பேர். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது, நல்ல பொன், ஏமாத்தரலாம் இல்லை. ஐம்பொன் கிடையாது, கவரிங் கிடையாது, நல்ல பொன் கொடுக்குறாரு பாருங்க. மனசை ஃபுல்லாக திருப்தி ஆக்கிட்டு கூட சொல்கிறாரு நல்லது இல்லை. ஏற்ற துணை உனக்கு இல்லைன்னா நீ நல்ல நிலையில் இல்லை. எல்லாம் இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு. ஒருத்தர் என்கிட்ட 48 வயசில் கேட்குறாரு, ஐயா பொண்ணு இருந்தா சொல்லுங்கயான்னு. நான் முதல் கேள்வி கேட்டேன், என்ன பண்ணியிருந்த இவ்வளோ நாள் நீ? இல்லை தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வச்சோம்? 30 வயசுலேயே பண்ணி வச்சுட்டேன். எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டு இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிருந்த நீ? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால தாமதம் பண்ணி திருமணம் பண்ணுறது, எல்லாம் திட்டி 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 அதுக்கப்புறமா சரி வேற வழி இல்லை, நல்லா இருக்கணுமா, நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கணும் ஐயா, பண்ண வேண்டிய வயசில் பண்ணு. ஏற்ற வேலையில் திருமணத்தை பண்ணிடணும். ஏற்ற துணை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லை, ஏற்ற வேலையில் திருமணம் பண்ணிடணும். மருத்துவர்களே சொல்கிறாங்க, அரசாங்கம் கூட சட்டம் போட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க, ஏற்ற வயதுன்னு சொல்லி சொல்லுது. நம்ம யாரும் அதை யோசிக்கிறதே கிடையாது. அப்புறம் காலம் மாறின பிறகு, சரீர நிலைமையெல்லாம் மாறின பிறகு, நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள்லாம் நம்மளை பாதித்த பிறகு அப்புறமா உட்காந்துக்கிட்டு ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்குது, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார், ஏன் ஆண்டவர் என்ன இப்படி விட்டுட்டார், வாய்க்கூசாமல் ஏதாவது கடவுளை ஏதாவது குறை சொல்கிற புத்தி இல்லை நமக்கு. யாரையாவது அதுக்கு காரணம் சொல்லணும். நம்ம பண்ணதெல்லாம் ஒழுக்கமாக பண்ணோமா? இந்த வருஷத்தில் ஒழுங்காக திருமணம் பண்ண பாருங்கள். யாரெல்லாம் திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுங்க. நான் பார்த்து வைக்க மாட்டேன், நீங்களா பார்த்து. எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு கூட சொல்கிறாரு, உனக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கிறதுனால நீ நிறைவாக இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை, நீ நல்லா இல்லை. உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. இதான் சபை. அதனால தான் ஒரு புன்முறுவலோட ஒரு சோத்திரமாக சொல்லணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம், அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு போகணும்னு சொல்லிடுறேன் நான், முடிஞ்சிச்சுடா அப்படின்னு. சிலர்லாம் பாருங்க, நல்ல அற்புதமான மனிதர்கள், காலி சேர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறது உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாகும். அது நல்லா இருக்குது, தொடச்சி வார வாரம் நல்லா தொடச்சி உங்களுக்காக போட்டு வைக்கிறோம். அது எப்பவுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஒருத்தர் பார்த்து விசாரிக்கிறீங்களா? நான் லண்டனில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் பார்த்தாலும் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்வாங்க. எஸ் ஐ எம் சொல்லணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் இரும ஆர் யூ ஆல் ரைட்னுவாங்க. அடிக்கடி கேட்பாங்க, நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா. அது அங்கேயே இருந்து தொத்தி போய் பழகி போய் இங்கே வந்து ஒருத்தரை பார்த்து கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு மாதிரி இருந்தார், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன்.
அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தேன், திரும்பவும் கேட்டேன் நல்லா இருக்கிறீங்களான்னு. இப்போ தானங்க கேட்டீங்க. அதாவது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாததான். அதனால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து, டோன்ட் மென்ஷன், டோ நாட் மென்ஷன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ், டோன்ட் மென்ஷன், ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன். டோன்ட் மென்ஷன்னா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட. ஒருத்தங்க சொன்னாங்க, இப்படிலாம் சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க பிரதர். எப்படிலாம் சொல்லி உறவை பிரிக்க? இப்படிலாம் சொன்னால் உறவு ரொம்ப அதிகமாகும். நம்ம செஞ்சதுக்கு நன்றியாக இருக்காங்க. கடவுளே சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி பாடணும், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவரை ஸ்தோத்திரி. ஏன்னா அது அவர் அப்படி தான் உண்டாக்கியிருக்கார். ஒருத்தர் பார்த்து புன்முறுவலோட பேசி நட்பா அன்பா வாழணும். அது நடந்துச்சா? 2ஆம் அதிகாரம் சொல்லுது, அது நடந்துச்சு. என்ன சொல்கிறாரு? ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி 21ஆம் வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ 1ஆம் அதிகாரத்தை பற்றி முடிவுக்கு வந்துடக்கூடாது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு. ஏற்ற துணை இருந்தால் தான் நல்லா இருக்கும், துணை இல்லைன்னா நல்லா இல்லை. ஆண்டவர் அதை 2 முறை வலியுறுத்துறார். நல்லதல்ல, ஏற்ற துணை இல்லை அப்படின்றார். 21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். ஃபஸ்ட்டு தூங்கினதும் அன்னைக்கு தான், கடைசியாக தூங்கினதும் அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தூங்கலை போல இருக்குது. அன்னைக்கு தான் அயர்ந்த நித்திரை. அவனிடத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஏவாளை உருவாக்கி கொண்டு வருகிறார். இப்போ நல்லா கவனிச்சிங்க, வெளியிலிருந்து உண்டாக்கலை, ஒரு பெண்ணை வெளியிலிருந்து உண்டாக்கலை. ஏன்னா தேவன் மனுஷனை உண்டாக்குவோம் சொல்லும்போது, மற்ற நேரங்கள்லாம் சொல்லும்போது இருளை பார்த்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். நிலத்தை பார்த்து சொன்னார், கடல் தண்ணி முழுவதும் பூமியை நிரம்பி இருந்ததுனால சொன்னார். நீரை பார்த்து சொன்னார், வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், பூமி காலியான நிலத்தை பார்த்து சொன்னார், மரஞ்செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னார். பூமியை பார்த்து பேசினார். அதே மாதிரி வானத்தை பார்த்து சொன்னார், நட்சத்திரம் சந்திரன் சூரியன் உண்டாக கடவுதுன்னு வானத்தை பார்த்து பேசினார். மீன்களையும் வானத்தையும் பறவைகளையும் நீர் வாழும் ஜீவஜந்துக்களை உண்டாக்கும் போது அப்படிதான் நீரை பார்த்தும் வானத்தை பார்த்தும் பறவைகள் உண்டாக கடவுது, நீரில் வாழும் உயிரினங்கள் உண்டாக கடவுது, நீரையும் வானத்தையும் பார்த்து பேசினார். அதே மாதிரி தான் மிருகங்களை உண்டாக்கும் போதும் மிருகங்களை மண்ணினாலே உருவாக்கினார்னு வாசிக்கிறோம். இப்போ மிருகங்களையும் பூமியில் இருக்கிற நிலத்தை பார்த்து மிருகங்கள் உண்டாக கடவுதுன்னார். ஆனால் 26ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, பின்பு தேவன்னா இது வரைக்கும் எதை பார்த்து பேசினாரோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துச்சு. இப்போ தன்னை பார்த்து பேசுகிறார். நாம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். தம்மை பார்த்து பேசுகிறார். தமக்குள்ளிருந்து தான் மனுஷனை கொண்டு வந்தார். அதுபோல தான் பெண்ணையும் ஆணுக்குள்ளேருந்து கொண்டு வரார். ஒரு புது இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தலையிலிருந்து கொண்டு வந்திருந்தாருன்னா, இந்த அம்மா இப்போவே தலையிலிருந்து கொண்டு வராத போதே நிறைய பேர் வீட்டில் தலையாக தான் இருக்கிறாங்க, தலை மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த ஆளை போட்டு படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க, தலை மேலே உட்காந்துக்கிறாங்க. ஆனால் தலையிலிருந்து எடுக்கலை. அதே மாதிரி காலில் இருந்து எடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, நீ காலில் இருந்து தண்டி வந்த, இன்னும் காலை போட்டு மெரிப்பான். அதுவும் எடுக்காத போதே நடக்குது. ஏன்னா ஆண்கள் நம்புகிறாங்க, ஒன்று விட்டு பறந்து போயிடுவேன், அவங்க பலத்தை நம்புகிறாங்க. பெண்களை கடவுள் எங்கேருந்து உண்டாக்கினார்? மனுஷனிலிருந்து உண்டாக்கினார். மனுஷனுடைய இருதயத்தின் அருகிலிருந்து எடுத்தார். ஏன்னா ரொம்ப நெருங்கியவர்களாக இருக்கணும்னு சொல்லி, ரொம்ப நெருங்கிய ஒரு உறவாக இருக்கணும்னு சொல்லி கணவனும் மனைவியை தேவன் எங்கேருந்து எடுக்கிறார்? உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கிறார், நெருங்கிய இடத்துலேருந்து எடுக்கிறார். ஸோ நெருங்கிய தொடர்பு இருக்கணும். கணவன் மனைவினா நெருங்கிய தொடர்புடையவர்கள். அவர்கள் சரீர ரீதியாக, மனது ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக
அவர்கள் ஒன்றாக இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒன்றாக இருக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டாமல் இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக விழும். ஃபோன் பண்ணி வேறு யாருன்னா உங்கள் புருஷனை பற்றி சொன்ன உடனே அப்படியே கேட்பீங்க, நீங்கள் அப்படியே நம்புவீங்க. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை எனக்கு எப்படி கையாளணும்னு தெரியும். 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 விதமான பெற்றோர்களுடைய வளர்ப்பு இருக்குது. ஒரு பெற்றோர் என்ன, எப்படிமா இருக்க, கால் வருது, எப்படிமா இருக்க அப்படின்னு விட்டா, என்ன ஆச்சு உனக்கு, நாங்கள் இருக்கிறோம், நீ எல்லாரையும் விட்டுட்டு வா, உன்னை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ யாரும் இல்லைன்னு கவலையே படாத, உனக்கு நான் அம்மா நான் இருக்கேன்டி, ஏங்க கிளம்புங்க போய் பிள்ளைய கூட்டு வந்துடலாம். இப்படி ஒரு வளர்ப்பு இருக்குது. அந்த வளர்ப்பு என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துட்டு வீட்டில் 1008 பிரச்சனை இருந்தாலும் நம்ம எப்படி முன்னேறி போகிறோமோ அது மாதிரி பிள்ளைக்கும் புத்திமதி சொல்லுவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெற்றோர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பிரித்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு வளர்ப்பு இருக்குது, இன்னொரு விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னொரு விதமான பெற்றோர் இருக்கிறாங்க, வளர்ப்பு இருக்குது. அது என்னன்னா, என்ன ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இல்லையே குரல் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு தெரியாதா நீ எப்படி பேசுவேன்னு தெரியாதா, அதெல்லாம் ஒன்றும் ஏதோ பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை இருக்குதான், இப்போ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். எங்கேருந்து இதெல்லாம் பிறக்கும்? தேவன் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்றார். நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னும் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி. கடவுள் சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறது. வேறு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட வாழ். அதுவும் என்ன பண்ணுறாரு, தாயும் தகப்பனையும் விட்டு, அதை படிங்க 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். ஸோ 2 பேரும் ஒன்றா ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா ஆயிட்டாங்களா? இப்போ நம்மலாம் என்ன பண்ணோம், சந்தோஷப்படணும். சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேர் இணைஞ்சது சந்தோஷம். சரி, இப்போ அவங்கள சந்தோஷமாக இருக்க விடணும்ல, இருக்க விடுவோமா? இருக்க விடுவீங்களா? 24. எதி நிமித்தம் இந்த திருமணம்னு ஒன்று பண்ணி விட்டது நிமித்தம், இந்த திருமணம்னு கடவுள் ஒன்றை ஏற்படுத்தி வச்சது நிமித்தம், தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னது நிமித்தம், ஏற்ற துணையை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது நிமித்தம். பார்த்துலாம் வைக்கலங்க, கடவுள் செஞ்சே கொண்டு வந்துட்டார். எனக்கு எவ்வளோ செட்டே ஆக மாட்டுதியா, காலகாலமாக பார்த்துன்னுக்குறோம், ஒன்றும் செட் ஆக மாட்டுது. செட் ஆகலாம் பிரச்சனை இல்லை, அவரை பாருங்கள், அவர் பார்த்து கொடுப்பார். என்னெல்லாம் பார்க்காதீங்க, நான் பார்த்துலாம் கொடுக்க மாட்டேன். ஃபோனு இந்த நியூ இயர் தொடங்கினதில் 2-3 ஃபோனு, ஐயா வர இருக்கா, ஐயா ஏதாவது பொண்ணு இருக்குதா, நாங்களாம் தரக்கிற வேலையாக பார்த்துன்னுக்குறோம். இந்த பார்த்து வைக்கிற வேலையை எங்களுக்கு போய் பார்த்துக்குங்க, எல்லாம் கரெக்டாக பார்க்குறீங்க, இதை மட்டும் என்ன நீங்களே பாருங்கள், நீங்களே உங்களுக்கு பார்த்த இடத்துல பார்த்துக்கிட்டு வாங்க பண்ணி வைக்கிறோம். தப்பு ஒன்றும் கிடையாது. தைரியமாக எடுங்க முடிவுகளை, சந்தோஷமாக எடுங்க. இல்லையா தப்பாக தான் ஆயிடுச்சுன்னா, பார்த்து வச்சதும் இவங்களா பார்த்துக்கிட்டதும் எதுவுமே நல்லாவே இருக்காது. ஒரு ஆள் வராதா, நல்லா இருக்கவே மாட்டாங்க. ஐயா பார்த்து வச்சதால நாங்கள் நல்லா இருக்கிறோம் சொல்லுவீங்க. சரி, நீங்களா பார்த்துக்கிட்டா கூட தெரியாமல் தலையை கொடுத்துட்டேன், அன்னைக்கே அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லின்னு தெரிவிங்க. யாரும் பார்த்து வச்சதுனால, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுவான். அவன் எவனா இருக்கட்டும் எவ்வளோ இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்கு புத்தி இருந்தா, ஒரு குடும்பத்துக்கு ஞானம் இருந்தா, ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த வீடு கட்டப்படும். அது எப்பேற்பட்ட, யார் பார்த்து வச்சா என்ன, யார் பார்க்காம இருந்தா என்ன. நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த நீங்கள் தான் விட்டீங்க. இப்போ பாருங்க, நான் படாத பாடு. நீ யாரை பார்த்து வச்சாலும் இப்படி தான் ஏற்படுவேன். நீ wherever you go there you are. எங்கே போனாலும் சிலர் என்ன பண்ணுறாங்க, கம்பெனியாக மாறின்னு இருக்கிறாங்க. நல்ல கம்பெனி ஏதாவது கிடைக்குமா பிரதர்னு, நீ இந்த மாதிரி ஆள் எந்த கம்பெனிக்கு போனாலும் அது நல்ல கம்பெனியாக இருக்காது. ஏன்னா கம்பெனி பிரச்சனை இல்லை,
ஏன்னா எல்லா கம்பெனிலையும் அதே ப்ரெஷர் தான். அதில் வேலை செய்ய போகிற ஆள் சரியான ஆளாக இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட புது வண்டி வாங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கின்னு போனார். அதுக்கப்புறம் காணாமல் போன பிறகு தான் வந்தார். அந்த வண்டி காணாமல் போன பிறகு வந்து, ஐயா காணாமல் போயிடுச்சியான்னார். ஏன்னா இவங்க என்ன நம்புகிறாங்க, வண்டி தான் ஜெபம் பண்ணப்படணும்னு நினைக்கிறாங்க. நான்லாம் வண்டி மேலே கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன், அந்த மண்டை மேலே தான் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். தலை மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த புத்தி ஒழுங்காக இருக்கணும், இது QC செக் பண்ணி வந்திருக்குது, இது குவாலிட்டி செக் பண்ணி வந்திருக்குது இந்த வண்டி, அப்படியே சரி இல்லைனா கூட சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டு அது சரி பண்ணிடுறான். ஆனால் இந்த புத்தி இல்லாத மனுஷன் புத்தியோட வண்டியை ஓட்டணும்னு ஆண்டவரே. ஒருத்தங்கிட்ட சொல்கிறேன், வண்டி வாங்கிட்டு வந்து நிறுத்துறான். சொல்கிறேன், தம்பி வண்டியை நல்லா ஓட்டணும்ப்பா, பத்திரமா ஓட்டணும், நான்லாம் நிறைய பாடம் கற்றுக்கிட்டேன், நீ அந்த மாதிரி ஜாக்கிரதையாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கையில் கட்டு போட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான். என்னடானா, வண்டி கொஞ்சம் வேகமாக ஓட்டினேன். என்ன பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். வண்டி பிரச்சனையே கிடையாது, ஓட்டுற ஆள் தான் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, குடும்பத்தை நடத்துகிற கணவனுக்கும் மனைவிக்கும் தான் பிரச்சனை. அவங்க தான் புத்தியை வளர்த்துக்கணும், அவங்க தான் இந்த மாதிரி உட்காந்து வந்து கேட்கணும். என்ன பண்றார்? இது நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, இது நிமித்தம். உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நிமித்தம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய். அவங்க 2 பேரும் ஒன்றா, அவங்க 2 பேரும் வேற வேற கிடையாது, அவங்க 2 பேரும் ஒரே மாம்சம். கடவுள் திருமணத்தை என்ன பண்ணிட்டார்? பிரிச்சுட்டார். பெற்றோரை விட்டு பிள்ளைகளை பிரிச்சிடறார். தயவு செய்து புரிஞ்சுங்க, திருமணம் என்பது உங்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு வேலை. இல்லைன்னா திருமணம் பண்ணாதீங்க, கூடவே வச்சுங்க. அப்படியே மடி மேலே உட்கார வச்சு சோறு ஊட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துக்குங்க, என் கூடவே இருறா, உனக்கு யாரும் வேணாடா அப்படின்னு இருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு அவன் அவளோட தான் இருப்பான். வேதம் சொல்லுது, அவன் அவளோடு இசைந்திருப்பான். இசைந்திருப்பான்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பி க்ளூடு. க்ளூடுன்னா என்ன? இந்த ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கோ. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கினே தான் இருப்பாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. அதிலிருந்து பிரிக்கிறதுக்கு நம்ம பண்ண அட்டகாசம் இருக்குது பேர். அதில் பண்ணுற அவளை, அந்த பையனையும் அந்த பொண்ணையும் பிரிக்கிற வேலையில் ஈடுபடுற ஆள் இருக்கு பாருங்கள், அந்த நபருக்கு பேர் தான் சாத்தான். அந்த நபர் தான் உண்மையான பிசாசு. சில நேரத்தில் தாய் அந்த பிசாசாக மாறிடுறாங்க, கூட பிறந்த சகோதரிகள் அந்த பிசாசாக மாறிடுறாங்க. எல்லாம் பிசாசு வேலையை பார்க்குறாங்க. பார்த்து அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி, அந்த குடும்பத்தையே அழக்கழிச்சு, அந்த குடும்பமே உருவளைஞ்சு போயிடுது. எத்தனை குடும்பங்கள் போய் விவாகரத்துக்கு போயிருக்குது. ஏன்னா உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் திருமணமே. உங்களை குழந்தையாக அவனை வச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அவனை ஒரு மனிதனை ஆக்கி, அவனை ஒரு குடும்பமாக்கி. ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு ப்ராசஸ் வச்சுட்டார். ஒரு குடும்பம்னா அப்படி தான். நீங்கள் குடும்பமாகும் போது வந்தீங்களா, மாமியாரை விட்டு உங்கள் புருஷனை இழுத்துக்கின்னு பிரிச்சுக்கின்னு வந்துட்டு வரல நீங்கள் மருமகளாக இருக்கும்போது உங்கள் மாமியார்கிட்ட சண்டை போட்டு கூப்பிட்டு வரல, நாங்கள் தனி கொடுத்தன போகிறோம் அத்தை, உங்கள் கூடலாம் எங்களால் இருக்க முடியாது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறீங்க, நாங்கள் தனியாக போகிறோம் அத்தைன்னு சொல்லிட்டு வரல. இப்போ உங்கள் பையன் போகும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒன்று, அவனுக்கு ஒன்றா? எல்லாருக்கும் குடும்பம் இப்படி தான் வேலை செய்யும். குடும்பத்தை இப்படி தான் நம்ம வாழணும். குடும்பம் இப்படி தான் இயங்கும். குடும்பத்தில் இப்படி தான் இயக்கத்தை கடவுளை வச்சுட்டார். இதுதான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கே உங்கள் மனசை அந்த இறுக்கத்தை அப்படியே விட்டுருங்க. இப்போவே முடிவெடுத்துங்க, கல்யாணம் ஆனால் நான் விட்டுருவேண்டா, ஐயோ வேலைக்காகாதுடா. நீங்கள் ஒரு நாள் அவனுக்கு ஊட்டினீங்க, ஒரு நாள் அவனுக்கு துணி போட்டு விட்டீங்க, ஒரு நாள் அவனுக்கு கழுவி விட்டீங்க, ஒரு நாள் அவனை நல்லா கூட உட்காந்து எல்லாம் பண்ணீங்க. திருமணம்னு வந்துட்டான். எல்லாம் சொல்லுங்கள், இது நிமித்தம். திரும்பவும் சொல்கிறேன், இது நிமித்தம். இது நிமித்தம்னா திருமணத்தின் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். கடவுள்னா பெற்றோர்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கிறாரா? ஆமாம் தான் செய்கிறார். அந்த பொண்ணு பிரிக்கலை. சில அடிப்படை உண்மையில் புரிஞ்சுக்குங்க. திருமணத்தை உண்டாக்கினவர் எழுதின நியாய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் எழுதிச்சு. இது உங்கள் தெருவில் இருக்கிற கோர்ட் இல்லை. நீங்களே சில நேரத்தில் ஜட்ஜி ஆயிடுறீங்கள,
உங்கள் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது அவர் ஜட்ஜ்மெண்ட். அவர் எழுதிட்டார் இந்த தீர்ப்பை. புருஷன் கூட தான் மனைவி இருக்கணும், மனைவி கூட தான் புருஷன் இருக்கணும். இதில் தலையிடுகிறது திருமணத்தை அழிக்கும், திருமணத்தை கெடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அவங்க 2 பேரும் ஒரே சரீரமாக இருப்பாங்க, ஒரே இனமாக இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு நல்லா ஒத்து போகும். அவங்களுக்குள்ள என்ன பூசல் வந்தாலும் என்ன வந்தாலும் அடுத்த நாள் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. நான் அப்படி தான் போய் ஒரு சண்டையை, அப்போ எங்கே இருந்தேன், ஒரு சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பொண்ணும் இவனும் பயங்கர சண்டை போட்டிருக்காங்க, தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கு முடிஞ்சிச்சு. இனிமேல் இது சேராதுங்க போல இருக்குடா அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே சொல்லி பண்ண முடியலை. இப்போ போனால் என்னால் அது சரி பண்ணுறதுக்கு என்னால் முடியுது. அப்போ நான் முடியாதுன்னே நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த திருமணம் என்பது அப்படிப்பட்ட ஒரு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும் உறவுன்னு எனக்கு திருமணத்துக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் உங்கள் பையன் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கும் எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கடவுள் உள்ள நுழைஞ்சி நான் நினைக்கிறேன் உங்களைன்னு சொல்லி இணைச்சி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, அவங்கள நிம்மதியாக வைப்பார். நடக்கும். திருமணத்தை பண்ணுறதுக்கு இப்போவே சந்தோஷமாக இருங்க, அது நல்லாயிருக்கும். அது ஏன்னா நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, அதில் 3வது நபர்னு ஒருத்தர் இருந்தால் அது கர்த்தர் தான். அந்த கர்த்தர் உள்ளே இருந்தார்னா, அந்த கர்த்தர் உள்ளே இருக்கிற திருமணம் இருந்தால் அந்த திருமணத்தை கர்த்தரை அற்புதமாக இணைச்சி அற்புதமாக அதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி அதை சரி பண்ணுவார். அதுதான் சபை. சபை அப்படி தான். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்போ பேசுனதெல்லாம் திருமணத்தை பற்றி தான், இதில் எங்கே சபை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நான் சபையை காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப பிரச்சனையோட ஒரு குடும்பம் போன வாரங்களில் போன சில மாதங்களாக நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு குடும்பம் பயங்கரமாக போராடிட்டு இருந்தது. எனக்கு கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த போதனைகளெல்லாம் கேட்ட பிறகு இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டேன் வா, இப்போ என் குடும்பம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, நான் இப்போ இந்த முடிவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது இன்னும் உங்களை விட்டு பிள்ளைகளை பிரிக்கலை. நல்லா கவனிச்சிங்க. ஆதாமை மட்டும் உண்டாக்கி என் கூட பேசிகிட்டு இருறான்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆதாமை உண்டாக்கி தன் மனைவியோட விட்டுட்டு அவர் ஒரு டைமுக்கு தான் வர்றார், பகலில் குளிர்ச்சியான வேலைக்கு தான் வர்றார். ஆதியாகமம் எபேசியர் 5 கை வச்சுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவங்க 2 பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. என்ன சத்தத்தை கேட்டாங்க? என்ன சத்தம் கேட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. வரும்போதே படார்னு கதவை திறந்துன்னு உள்ள நுழையில அவரு, ஆதாமே நான் வருகிறேன், நீ இங்க இருக்க, இப்ப ஃப்ரீயா இருக்கியா, பேசலாமா அப்படின்னு தான் வந்திருப்பார். அவங்க உள்ள இருக்கிறாங்க, கதவை படார்னு திறந்துக்கிட்டு என்ன பண்ணுக்கிறீங்க, என்ன பண்ணா உனக்கு என்ன, அவங்க ஏதோ பண்ணுகிறாங்க, உனக்கு என்ன, என்னத்துக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறோம், உங்களுக்கு உங்கள் புருஷன் இல்லை, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை இல்லை, கதவை தட்டு அதாவது செய்யுங்க, கதவை தட்டுங்க, படார்னு திறந்துக்கணும். உள்ளே போகிற புத்தி எங்கேருந்து வந்துச்சு? அசிங்கமான புத்தி, அது நல்ல புத்தி கிடையாது. அப்படிதான் கேட்குறாரு. 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமே, அந்த ராகமே அவனை ஆண்டவர் வந்திருக்காரு, ஏவாள் வா போகலாம், அவர் வந்திருக்கிறார். இதுதான் ஜென்டில் காட், இதுதான் ஜென்டில் ரிலேஷன்ஷிப். எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சும்மா நோண்டிக்கினே இருக்கிறது. நிறைய பேர் பண்ணுற வேலைலாம் ஒழுங்கினமானது. இந்த கணவன் மனைவிக்கு நடுவில் நிற்கிற ஒரு வாழ்க்கை வேஸ்டான வாழ்க்கை. கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்குங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சர்வ வல்லம தேவன் அப்படி சொல்லலாமா? எங்கே இருக்கன்னு தெரியும், என்ன பண்ணுகிற தெரியும், வேலை வாடா அப்படியே சொன்னார். முதல்ல சத்தம் தான் கேட்குது, ஏன்னா ஒரு டியூன் போட்டுக்கிட்டே வரார்.
ராகமாக ஏதோ பண்ணிட்டு வர்றாரு. வந்தால் உலாவுகிற சத்தம் ஏதோ கேட்குறான். அவன் ஆண்டவர் உள்ளே என்டராக இருக்கிறாரு பாருங்க. அவங்கள தனியாக விட்டுடுறாரு ஆண்டவர். அவங்க கூடவே இருந்துக்கணும். என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க? ஐயா இதெல்லாம் வந்து பிரசங்கத்தில் இருக்காயா? இருக்குது. நான் அப்படி தான் பேசுவேன். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மாறுமா? தாடிலாம் வச்சுக்கின்னு கொம்போடு வந்தால் கூட இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு இது புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு புரியல. அதனால தான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுகிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சர்வ வல்லவர் கேட்கும்போது அர்த்தம் என்ன சொல்கிறாரு? என்னப்பா வரலாமா இல்லை அப்புறமா வரவா? அதான் அர்த்தம். அந்த சர்வ ஞானிக்கு படாருன்னு போக விருப்பம் இல்லை. அவர் சொல்கிறார், ஆதாமே வரலாமா, இருக்கியா? அதான் முதல் குடும்பம் ஆண்டவர் அவர்களோடு. அவர் தான் அப்பா, அவர் தான் அன்னைக்கு அம்மா. தலையிட்டாரு. தப்பு பண்ணும் போது தான் போய் கேட்குறாரு, என்னடா பண்ணேன், எல்லாம் செய்யலாமா நீ அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் கேட்பார், கேட்கணும் ஆண்டவர். நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க, ஆண்டவராக அனுப்பி வச்ச தூதர்கள் அவர்கள்லாம். நம்ம ரொம்ப பண்ணின்னு இருக்கும்போது வருவாங்க, சார் 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 போயிடுங்க சார், பரவாயில்ல சார். உன் வேலையை பார்த்து தூதன் அனுப்பிவிட்ட கதை அது. அந்த தூதன் உங்களை இன்னும் தப்பு அதிகமாகிடக்கூடாது, இன்னும் பிரச்சனை அதிகமாகிடக்கூடாதுன்னு அனுப்பப்பட்ட தூதன். ஆமாம், உங்களுக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை நேரத்தில் அவன் வந்து நிற்பான், வந்து சொல்லுவான், சார் சார் பாவம் சார், விடுங்க சார், பேசிக்கலாம் சார், விடுங்க சார். சார் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அவ்வளோதான். இப்போது தூதனை அனுப்பியாச்சு. அப்போ சாத்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். 2 பிசாசு சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் எல்லாம் மீறி போகும். எபேசியர் 5 வாங்க, அங்கே இன்றைக்கி வாசிக்கிறேன். அடுத்த வாரமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். எபேசியர் 5 20 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, எப்போவுமே எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திர மனப்பான்மையை வளர்த்துக்குங்க. ஸ்தோத்திரம்னா பீயிங் தேங்க்ஃபுல். மனைவிக்கு நன்றியாக இருங்க, போதகருக்கு நன்றியாக இருங்க, ஆசிரியர்களுக்கு நன்றியாக இருங்க, உங்களுக்கு கதவு திறந்து விட்ட வாட்ச்மேனுக்கு நன்றியாக இருங்க, உங்கள் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணவனுக்கு நன்றியாக இருங்க, உங்கள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நன்றியாக இருங்க, உங்கள் கணவனுக்கு நன்றியாக இருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றியாக இருங்க, உங்கள் பெற்றோருக்கு நன்றியாக இருங்க. ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கும் பிறருக்கும் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருங்க. 21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க சொல்றார். தாழ்மையை வளர்த்துக் கொள்ளுங்க. இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது. அப்பா சொல்லும் போது கேளுங்க, அம்மா சொல்லும் போது கேளுங்க, நல்லா நான் சொல்றதையும் கேட்டுக்குங்க. நல்லா இருந்தால் கேட்டுக்குங்க, நியாயமானதாக இருந்தால் கேட்டுக்குங்க. அநியாயமாக இருக்குதுன்னா கேட்காதீங்க, நானே சொல்லித்தரேங்க. அநியாயமாக இருக்குதுன்னா கேட்காதீங்க. நல்லதை தான் அதிகமாக சொல்லுவாங்க உங்கள் பெற்றோர். உங்களை வளர்த்தவங்களுக்கு உங்களை குறித்து நல்ல எண்ணம் தான் இருக்கும். கெட்ட எண்ணம் இருக்குதுன்னா அப்படி ஒரு பெற்றோரை நான் நிறைய பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி பெற்றோரை நான் பார்த்துக்கிறேன். அதனால் அவன் மோசமான ஆள், அவன் நிம்மதியாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ, அவன் வேலைக்கு போய் வேலையில் செயல்படுவானா, வீட்டில் வந்து வீட்டில் அவன் நிம்மதியாக இருப்பானா? உன் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. அவன் போகிற பாதையில் வண்டி அவ்வளோ யோசித்துக்கிட்டு போகிறான். கோபமாக உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு நீங்கள் உங்கள் குடும்பம் தான் முக்கியம், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க குடும்பம் பார்த்துக்குவாங்க, அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும். நீங்கள்லாம் யாரும் ஒன்றும் அதில் நுழைஞ்சி கெடுத்து விடாதீங்க அந்த மனதை. சில பிள்ளைங்கள்லாம் போய் வெளிநாட்டில் இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க மனைவி எப்படி நடத்துறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். என் பொண்டாட்டி என்னெல்லாம் பார்த்துக்குவாங்களா, என் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். தூங்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் தலையிட்டு குடும்பத்தை கெடுத்து போட்டு நிம்மதி இல்லாமல் ஆக்கி, ஐயோ கர்த்தாவே சோத்திரம். நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள் போராடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, தேவையில்லாத அவசியமே இல்லாத தலையீடுகள். சரி பண்ணுங்க. நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணலைன்னா உங்கள் உடல்நிலை கூட பாதிக்கப்படும். நீங்கள் கூட ப்ரெஷர், தலைவலி, ஒரே தலைவலி. அவங்க சொல்கிறாங்க,
டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறார் ஒன்றும் இல்லைன்ட்டார். ஒன்றும் இல்லைலாம் கிடையாது, நான் சொல்கிறேன். டாக்டர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். டாக்டர்னா சொல்லுவார், ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிறேன், நான் ஒரு ஸ்கேன் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சிக்கின்னு தேவையில்லாமல் குற்றம் படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் வாழ்க்கையில் சலசலப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வரும் இந்த தலைவலிலாம். ஒத்த தலைவலின்னு சொல்கிறாங்க பிரதர். ஒத்த தலைவலினா நீ ஒரு சைடு மட்டும் நிற்கிறியே, உனக்காக வந்த அந்த பிள்ளை சைட்லேயும் நீ நிற்காததுனால வந்த தலைவலி தான் இது. ஒத்த தலைவலி தான் வரும். ஒரு சைடாக வலிக்குது. ஒரு சைடாக இருக்கிறீங்கல்ல, அதனால தான் வலிக்குது. ஒரு சைடாக, 2 சைடும் நின்று பாருங்க, தலைவலி சரியாயிடும். சோத்திரமா ஆமீனை விட இந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு சைடாக வலிக்குது. ஒரு சைடாக வலிக்கிறதுக்கு காரணமே அநியாயம், அக்கிரமம் நடக்குது. அதை சரி பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிறார், திட்டமாக சொல்கிறார். நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில் காது கேட்க சொல்லிடுறேன். சில பேர்லாம் எங்களுக்கு இன்னும் எங்களுக்கெல்லாம் இன்னும் பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் இப்போவே வாலிப பிள்ளையாக இருக்கும் போதே சொல்கிறேன், நாளைக்கு நீ மாமியார் ஆகலை, இப்போவே கேட்டு வச்சுக்கோ, உரைக்க சொல்லிடுறேன். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். யார் அந்த ஒருவர்? 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஹலோ, இதை விளக்கமாக பேசுகிறத 2026 வாய்ப்பு இருந்தால் பேசுகிறேன். ஏன்னா திருமணத்தை பற்ற கேள்விகளுக்கு போக போகிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக சபையை பற்றிய கேள்விக்கு தான் பதில் சொல்ல. சந்தர்ப்பம் கிடைச்சா இதுக்குள்ளே வரலாம். ஆனால் நான் பேச போகிறது என்ன, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு. சொந்த புருஷன்னா ஊரில் இருக்க மற்ற புருஷன் சொல்கிறதெல்லாம் கேட்குறது, சொந்த புருஷன் சொல்கிறத கேட்குறது கிடையாது. அப்புறம் சொல்லியிருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி தான் புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? அப்போ புருஷன் அவ்வளோ பெரிய ஆளா? அப்போ அவன் சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்யணுமா? ஆணாதிக்கம் கிடையாதா? என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், அவன் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமானா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் போதாது. நான் சபையை பற்றி மட்டும்தான் பேச வந்தேன். ஆனால் சொல்ல வந்த பாயிண்டில் ஒரு சில விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. இவர் ஆரம்பித்த உடனே மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. கவனிச்சிங்களா? மனைவியை கீழ்ப்படிந்திருமா உன் புருஷனுக்குன்னு சொல்கிறதுக்கு அவர் யாரை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு? கிறிஸ்துக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ குடும்பத்தை புரிஞ்சிக்கணுன்னா சபையை புரிஞ்சிக்கிட்டாதான். ஒரு சபை நாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கிறோம், இப்படி தான் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். நாம் ஒரு மனைவியை போல கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அவருக்கு கீழ்ப்படிவது தான் நம்முடைய கடமை. அந்த புருஷருக்கு, அந்த மணவாளனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்பது போல மனைவியை பார்த்து குடும்பத்தில் திருத்தம் உண்டாக்குறதுக்கு சொல்கிறாரு. மனைவியே, நீ ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிவியோ அதே கீழ்ப்படிதலை உன் புருஷன்கிட்ட காட்டு. உடனே நீங்கள் இன்னும் புருஷன் தலையெடுத்து ஆட மாட்டானா, நான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? நல்லா கவனிச்சிங்க. எவ்வளோ மோசமான புருஷனாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்க. அது சாத்தியமா? அது பண்ணலாமா? இங்கே தான் நம்மை நாம் பக்குவப்படுத்திக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது வேதம் சொல்லுது பிசாசு துரத்தப்படுவான். பிசாசுக்கு அங்கே இடமே இருக்காது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய நன்மையெல்லாம் வந்து சேரும். அதுதான் கீழ்ப்படிதலுடைய நிலைப்பாடு. ஒரு புருஷன் மோசமானவனாக இருக்கிறான், அவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சா அவன் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நான் செய்யும்போது அது எப்படி? அது கடவுளுக்கே பயப்படாத ஒருத்தன் அவனுக்கு நான் கடவுளுக்கு பயப்படுற மாதிரி கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொன்னால் அது எப்படியா ஏற்றுக்க முடியும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். அந்த கல்லு புத்தி, நான் இப்படி மோசமாக நடந்துட்டுருக்கிறேன், நான் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுக்கிறேன், என் மனைவியை கண் எதிரில் எல்லாரும் எதிரிலையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன், ஆனால் இவன் எனக்கு எப்பவுமே கீழ்ப்படுகிறாளே. நான் மோசமான மனுஷனாக இருக்கேன், ஆனால் என் மனைவி எனக்கு நல்ல மனைவியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்குவான்.
இங்க ஆண்டவர் எதுக்காக கீழ்ப்படிய சொல்றாரு? ரட்சிக்கப்படலாம் கூட கீழ்ப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிவது அவசியம். ஆனால் கீழ்ப்படிதல் என்னத்தை கொடுக்க போகுது? நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். அது நமக்கு உயர்வை மட்டும்தான் கொடுக்கும். அப்போ ஒரு மோசமான புருஷனுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கலாமா? நான் கீழ்ப்படியலாம். நாம நல்லவருக்கு தானே கீழ்ப்படுகிறோம். அவர் நல்லவராச்சே, கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறாரே, ஒரு கணவனை போல இருக்காரு, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது எனக்கு ஆசீர்வாதம் தானேன்னு. ஆனால் வேதம் சொல்லுது, உன் புருஷனுக்கும் உன் கீழ்ப்படிமா. ஏன்னா கீழ்ப்படிதலால் உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். குடும்பத்தை மாற்றுவதற்கு சபையை முன்ன கொண்டு வருகிறார். அப்போ சபை குடும்பத்தை பிரதிபலிக்கிறது. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல புருஷனுக்கு கீழ். நான் இது ஃபுல்லாக படிக்க போகிறதில்ல, 23, 24 மட்டும் படிக்கிறேன். தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். 24 ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். யோசிக்கிறேன், அதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா கீழ்ப்படுகிறது, அவர் முதல்ல மாறட்டும் அப்புறம் நான் கீழ்ப்படுகிறேன்னா கண்டிப்பாக அது நடக்க போகிறதே கிடையாது. அதனால தான் ஃபஸ்ட்டு மனைவியை கூப்பிட்டு உன் புருஷன் எப்படின்லாம் நான் உனக்கு சொல்லலை, நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன். உன் புருஷனுடைய குணாதிசயம் எப்படின்னு அதை பற்றி கவலைப்படாத, உன் குணாதிசயத்தை குறித்து கவலைப்படு. உன் புருஷனுக்கு நீ அவனை மதி, அவனை ரெஸ்பெக்ட் பண்ணு, அவனை கனப்படுத்து, அவனை கீழ்ப்படிந்துரு, அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய. இவ்வளவு மோசமான ஆள் நான் இப்படி நடந்துக்கிறேன், இருந்தாலும் என் மனைவி எனக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சிரு. ஒருத்தர் கீழ்கட்டில் இருக்கிறாரு, அவர் ஒரு ஊழியக்காரரு. அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டதே என் மனைவியினால தான் அப்படின்னார். என்னன்னா அவருக்கு இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷன் பண்ண உடனே அவரால் எழுந்து போய் பாத்ரூம்லாம் போக முடியல. தன் மனைவி எல்லாத்தையும் செய்கிறத பார்த்துட்டு, இப்படி ஒரு பெண் எனக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாளே, எது இவளை இப்படி நடத்துது, ஏன் இப்படி இருக்கிறா இவ, ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிறாளே, எனக்கு இப்படி ஒரு பொறுமை கிடையாது, இவளுக்கு இவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து, நீ எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்ட, எப்படி வந்துச்சு இதெல்லான்னு. நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, இந்த புத்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இந்த ஞானத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே, எங்கே போகிறேன், அங்கே நானும் வரேன்னு சொல்லி வந்து இன்றைக்கி அவரு போய் ஊழியம் செஞ்சுன்னுக்கிறார். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நம்ம என்னத்தை பண்ணிருக்கிறோம்னா, ஆண்டவரே நீர் வாரும். பிரபு பாஸ்டரை கூப்பிட்டு பேச விட்டா நல்லா பேசுவார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் இருக்கிற மாதிரியே தான் இருக்க போறீங்களா? நீங்கள் 2 புத்திமதி சொல்லுங்கயா, 2 இல்லை 10 புத்திமதி சொன்னால் கூட இறங்காத மண்டாது, அந்த தலையில் ஒன்றும் இறங்காது. நீங்கள் பெரிய பாணியை வச்சு சுத்தியெல்லாம் அடித்தா கூட இறங்காது. கல் நெஞ்சக்காரர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மாற்ற முடியும். நான் சொன்னல, குத்துனா பறந்துருவேன்னு சொல்கிறேன். ஆம்பளைங்கெல்லாம் நம்புகிறாங்க, அதுக்காக தான் ஜிம்முக்கு போகிறாங்க, நல்லா தின்றாங்க, அதனால் அதில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அடித்து மூஞ்சி கால் கையெல்லாம் உடச்சிருக்கிறாங்க. எட்டி உதைச்சோன்னா நீ உங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். அவங்க நம்புகிறாங்க, இந்த எட்டி உதைச்சா வீட்டுக்கு டிக்கெட் எடுக்காமையே போய் சேர்ந்துட முடியும் நம்புகிறாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த அம்மா பெட்டியெல்லாம் எடுத்துன்னு கிளம்பி இருக்குது எத்தனை முறை எட்டி உதை வாங்கிட்டு. ஆனால் பெண்களுக்கு இருக்கிற சக்தி என்ன தெரியுமா? நீயாவது எட்டி உதைச்சாதான் நான் அங்கே போவேன், ஆனால் நான் நினச்சாலே நீ அங்கே போயிடுவேன், நான் நினைச்சாலே நீ காலியா. அதனால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள், நீங்கள் நான் கீழ்ப்படுகிறதுக்கு என்னவோ நான் அடிமன் கீழ்ப்படியலை, என் கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நான் உனக்கு மனைவியாக இருக்கிறத நீ எப்படி என்ன நடத்துறியோ அது எனக்கு தெரியாது. என் கர்த்தர் என்ன நல்லா நடத்துகிறாரு. ஆனால் நீ கேளுங்க, நீ இதை எப்படி என்ன நடத்துறியோ அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, நான் அப்படி நடந்துக்குவேன். அதனால் நான் தோற்றுடலை, அதனால் நான் எதையும் இழந்துடல. என் தேவன் எனக்குள்ளே வச்சிருக்கிற சக்தி எப்படிப்பட்டதுன்னா, நீ எட்டி உதைச்சாதான் குத்துனாதான் நடக்கும்னு நினைக்கிறேன், நான் நினச்சாலே நடக்கும். நான் நினைக்கிறேன், இப்படி தான் நான் நினைக்க போகிறேன், என் வீட்டில் இப்படி தான் நான் நினைக்க போகிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிய போகிறேன். ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தை எனக்கு சொல்லி தந்திருக்கிற இந்த ஞானத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற நிலைமையை நான் என்னால் முடியும். என் எண்ணத்துக்கு அவ்வளோ வல்லமை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. என் பெண்கள் எடுத்துக்குங்க. நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அடுத்த வசனத்திலேருந்து போகலாம். அடுத்த வாரம் தொடரலாம். நம்ம எங்கே போயிட போகிறோம்? பல்லாவரத்தில் தானே இருக்கிறோம். எங்கன்னா போயிட்டீங்கன்னா ஆன்லைன்லையாவது பாருங்கள். விட்டுறாதீங்க. இதை தொடர்ந்து கேளுங்க. அப்போ தான் இதை புரியும். என்னையா சபை எழுந்து நிற்போம். தட்டை பாதியில் பிடுங்கின மாதிரி இருக்கா? வேறு வழி இல்லை. எனக்கு 10:15 வரையும் தான் டைம். இந்த மனதில் வைங்க. உங்களை ஆண்டவர் சும்மா எடுத்துகிட்டு போய் அந்த குடும்பத்தில் வைக்கல. இப்படி ஆண்டவர் தள்ளிட்டாரு, இப்படி ஒரு புருஷனுக்கு கொண்டு போய் வச்சிட்டாரு, இப்படி ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு நான் நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லது நினைங்க. உங்கள் நினைவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் எண்ணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய மனதை ஆண்டவர் பார்க்குறார். உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருவார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்கிறேன், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிய போகிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் நான் நிறைய மாற்றம் செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில். என் புருஷன் எப்படின்றதை பற்றி நான் யோசிக்கலை. நான் எப்படி இருக்க போகிறேன்றதை தான் நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு உமக்கு முன்பாக நிறுத்தி நான் என்னை நோக்கி பார்க்குறேன்ப்பா. கண்களுக்கு முன்பாக, உம்முடைய ஆலோசனைகள் முன்பாக நான் என்னை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறேன். என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. நான் என்னை தாழ்மை உள்ளவனாக்குறேன். என்கிட்ட இருக்கிற பெருமை, என்கிட்ட இருக்கிற இந்த பயம், எனக்கு இருக்கிற இந்த குழப்பங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. எனக்குள்ள தெளிந்த புத்தி எனக்கு தாங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ மாற்றங்கள் குடும்பங்களில் கடந்து வருகிறது. எத்தனையோ நன்மைகள் குடும்பங்களில் நீங்கள் வழிகளை, வாசல்களை இன்றைக்கு திறந்து கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஏற்படுத்தி கொண்டதுனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறதுனால, கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் அற்புதமான, ஆச்சரியமான செயல்களை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, கீழ்ப்படிதலை எனக்கு தாங்கப்பா. கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கீழ்ப்படுகிற புத்தி எனக்கு தாங்கப்பா. அந்த பக்குவத்தை எனக்கு தாங்க. நான் அதில் உறுதி அணுக்க எனக்கு தாங்க ஆண்டவரே. சபை உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல என் புருஷனுக்கு நான் மனைவியாய் நான் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த மனப்பான்மை எனக்கு தாங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தெய்வமே. ஒவ்வொருவரையும் பெருக செய்யும். ஒவ்வொருவரையும் அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆசீர்வதிப்பீராக. அவள் குடும்பத்தை செழிக்க பண்ணுவீராக. நீர் ஏற்படுத்தின நியதியிலே நிலைநிற்க உதவி செய்யும். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களை ஏற்படுத்துகிற புத்தியிலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. அவரவர் குடும்பத்திலே அவரவர் வாழ, அவரவர் குடும்பத்தை கவனிக்கிற ஞானத்தை தாங்க கர்த்தாவே. குடும்பங்கள் செழிக்கட்டும், குடும்பங்கள் பெருகட்டும், குடும்பங்கள் இந்த சபையிலே தழைத்தோங்கட்டும் கர்த்தாவே. உமது வல்ல நாமம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிமை பெறட்டும் கர்த்தாவே. குடும்பமாக இந்த சபைக்கு ஜனங்கள் கடந்து வரட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தையை ஆர்வத்தோடு வந்து கேட்டு வாழ்வடையட்டும் கர்த்தாவே. உமது நாமம் அவர்கள் வாழ்விலே மகிமைப்படட்டும். எந்தெந்த பிரச்சனையோடு இன்னைக்கு வந்தாங்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீ இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளை கொடுக்கிறோம் கர்த்தாவே. வீட்டில் போய் சமாதானத்தோடு வாழ எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாக அவர்களுக்கு சந்திப்பீராக. இந்த ஆண்டு விடுதலையாயிட்டும் கர்த்தாவே. அநேக காரியத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவையில்லாத தலைவலி, தேவையில்லாத உடல் பலவீனங்கள் ஆண்டவரே, வைராக்கியங்கள், கோபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் கர்த்தாவே. உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் வளர்ச்சி அடையட்டும் கர்த்தாவே. உமது வல்ல நாமத்தை ஒவ்வொரு வீட்டிலும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. மாலை ஆராதனை 3ஆம் ஆராதனை கிடையாது, இதுதான் 2ஆம் ஆராதனை. காலை ஆராதனை வேற, மாலை ஆராதனை. ஸோ அதில் வேற போதனைகள் போதிக்கப்படும். வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஸ்டாண்ட்ஸா பாடி கலந்து செல்வோம். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்